என்னோட மகிழ்ச்சிக்கு சொந்தக்காரர் அனைவருக்கும் வணக்கம். எறும்பு பற்றிய சுவாரஸ்யமான விடயங்களை என்னோட சேர்ந்து நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எறும்புகளால் தன் உடல் எடையை விட 10 முதல் 50 மடங்கு அதிகமான எடையை கூட மிக அசால்ட்டாக தூக்க முடியும்னா நீங்கள் நம்புவீங்களா? அட ஆமாங்க, அதுதான் உண்மை. இது ஒரு மனிதன் ஒரு பெரிய லாரியை தனியாக தூக்குறதுக்கு சமனானதா. அது எப்படின்னா, அதோட சிறிய தசைகள் அதன் உடலுக்கு அதிக ஆற்றலை வழங்குதா. எறும்புகளுக்கு மனிதனைப் போல காதுகள் கிடையாதா. அப்படின்னா அவை எப்படி சத்தத்தை கேட்கின்றன தெரியுமா? அவை தங்கள் கால்கள் மூலமாக தரையில் ஏற்படுகின்ற அதிர்வுகளை உணர்ந்து தானா சுற்றுப்புறத்தை அறிகிறதா. எறும்புகள் பார்ப்பதற்கு சிறியனவாக இருந்தாலும் அவை உலகம் வியக்கத்தக்க இயற்கையினது மிகச்சிறந்த படைப்பாக கருதப்படுது. மனிதர்கள் விவசாயம் செய்கிறதுக்கு முன்னாடியிலிருந்து பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே எறும்புகள் விவசாயம் செய்ய தொடங்கிவிட்டதாக கூறப்படுது. இதை விட சுவாரஸ்யமான விஷயம்னு சொல்லட்டா, எறும்புகளுக்கு 2 வயறுகள் இருக்கா. ஆச்சரியமாக இருக்குல்ல? ஒரு வயறு தனக்காக உணவை சேமிக்கவும், இன்னொன்று தான் சேமித்த உணவுகளை பிற எறும்புகளோடு பகிர்ந்து கொள்வதற்காகவும் பயன்படுமா. சூப்பர்ல. சில எறும்புகள் பிற எறும்பு கூட்டத்தை தாக்கி அங்குள்ள முட்டைகளை திருடி விடுமா. அந்த முட்டைகளிலிருந்து வெளிவரும் எறும்புகளை தாங்கள் வேலைக்காரர்களாக மாற்றி வேலை வாங்குமா. எறும்புகளுக்கு நுரையீரல் கிடையாதாம். அவற்றின் உடலில் உள்ள சிறிய துளைகள் வழியாகவே அவை சுவாசிக்குதாம். எறும்புகள் டைனோசர் காலத்திலிருந்தே பூமியில் வாழ்ந்து வருகின்றனவாம். இதனை ஒரு மாபெரும் பேரழிவை தாங்கி நின்ற இனமாக கூறப்படுகிறது. ஒரு சில எறும்புகள் தண்ணீரில் விழுந்தாலும் மூழ்காமல் நீந்து கரை சேரும் திறன் கொண்டனவா. வெள்ளப்பெருக்கு போன்ற காலங்களில் இவை ஒன்றோடு ஒன்று இணைந்து மிதவைகளை உருவாக்கி தப்பிக்குமா. உலகிலேயே மனிதர்களை விடவும் எறும்புகளே அதிகமாக வாழ்கின்றனவாக கூறப்படுகிறது. உலகில் எறும்புகளின் எடையை கணக்கிட்டால் அது பூமியில் உள்ள அனைத்து மனிதர்களின் எடைக்கு சமனானதாக இருக்கும் என ஆய்வுகள் கூறுகின்றன. வேலைக்கார எறும்புகள் சில மாதங்களிலே இறந்துவிடக்கூடும். ஆனால் ராணி எறும்பு பல ஆண்டுகளுக்கு, அதாவது சில ராணி எறும்புகள் 30 ஆண்டுகள் வரை வாழ்ந்ததற்கான பதிவுகளும் உள்ளனவா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.